அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் மன நிம்மதியுடனும் வாழ்வதற்கான ஒரு அற்புதமான பதிவு இது. பங்குனி மாதம் அமாவாசை முடிந்து மறுநாளிலிருந்து 9 நாட்கள் லலிதா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. வரும் 19ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பித்து 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் லலிதா நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்ம முக்கியமாக திருமேச்சூர் லலிதாம்பிகை பற்றியும் இங்கே பிறந்த லலிதா சகசரநாமம் பற்றியும் அதனோட அருமை பெருமைகள் பற்றியும் இந்த லலிதாம்பிகையின் சக்தி பற்றியும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுப்போம். இந்த லலிதாவை வணங்கினால் எல்லோரையும் வழங்கிய பலன் கிடைக்கும். ஸ்ரீ வித்தியை போன்ற மந்திரமோ, ஸ்ரீ லலிதை போன்ற தெய்வமோ, ஸ்ரீ லலிதா சகசரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை என்கின்றன ஞான நூல்கள். இந்த லலிதா சகசரநாமத்தை தினமும் ஓதுவோருக்கு இகப்பர சுகங்கள் யாவுமே கிட்டும் என்கின்றன புராணங்கள். சகல யோகங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குறிப்பாக குழந்தை பேறு, திருமண வரம், தோஷ நிவர்த்தி, உத்தியோக வியாபார அபிவிருத்தி, ஆனந்தமான இல்லற வாழ்வு கிட்டும் என்பது நம்பிக்கையாகும். மேலும் அதிகார பலமும் தொழில் வளமும் கிடைக்கும். சர்வ லோகங்களையும் ஆளும் பட்ட மகரிஷியான ஸ்ரீ லலிதா பதவி உயர்வும் அரசியல் எதிர்காலமும் வழங்கக்கூடியவள். நிதி அதிகாரத்தையும் அதிகரிக்கும் இவள் தீய சக்திகளை விலக்கி நன்மைகளையும் தரவல்லவள். மனமொன்று இவளின் திருநாமங்களை தினந்தோறும் சொல்லி வருபவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். லலிதா என்றால் மனம், வாக்கு, எழுத்து என்றும் பொருள் கூறுவார்கள். ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தில் வரும் திருநாமம் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருளும் அளவிட முடியாத சக்தியையும் கொண்ட அற்புதமான இந்த துதிப்பாடல் ஹயக்கிரீவரால் அகஸ்திய மாமுனிக்கு உபதேசிக்கப்பட்டு அவர் மூலமாக இந்த பூவுலகிற்கு வந்தது என்று பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா சகசரநாமம் பற்றி கூறப்பட்டிருக்கிறது. உலகில் அனைத்து உயிர்களும் தங்களுக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது முதலில் தம் தாயையே தேடுவோம். ஆனால் இந்த உலகில் அனைத்து ஜீவன்களுக்கும் ஆதி தாயாக விளங்குபவள் லலிதா பரமேஸ்வரி. அவளை நாடி அவள் அருளை வேண்டினால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒருமுறை திருமேச்சூர் லலிதாம்பிகை அன்னை சந்நிதியில் 33 கோடி தேவர்களும் தங்கள் கஷ்டங்களை சொல்லி சரண் புகுந்தனர். இவர்களை கண்ட அன்னை தாயுள்ளத்தோடு இங்கு உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் அவர்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தோத்திரம் ஒன்றை செய்யுங்கள் என்று தன் வடிவான வாக் தேவதைகளிடம் ஆணையிட்டார். அவர்களின் தாயின் கருணை உள்ளத்தை புரிந்து கொண்டு அவ்விதமே இந்த பாடலை அற்புதமாய் உருவாக்கினார்கள். ஒரு முறை அகஸ்திய மாமுனிவர் தனது தவத்தை முடித்து கொண்டு பூலோகம் வந்தார். அந்த நேரத்தில் இங்குள்ள மனிதர்கள் சுயநலம் மிகுந்தவர்களாகவும் அதிக புலனிச்சை, மது போன்ற வஸ்துகளினால் மதியிழந்து இருப்பதை பார்த்து மனம் வேதனையடைந்தார். இவர்கள் இப்படி இருந்தால் எப்பொழுது மோட்சத்தை அடைவது என்று வருந்தி அம்பாளை தொழுதார். அவர் இருந்த இடமோ திருமேச்சூர் லலிதாம்பிகை. அவர் தாயை வேண்டிய போது அவர் முன் ஹயக்கிரீவர் தோன்றினார். ஹயக்கிரீவரே அகஸ்தியருக்கு ஆசி வழங்கி லலிதா சகசரநாமத்தை உபதேசித்தார். இதை படிப்பவரும் கேட்பவரும் தங்கள் தாண்மையிலிருந்து உயர்வடைவார்கள். செல்வ வளம் செழிக்கும். இந்த பூவுலகில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து இன்பங்களும் கிடைக்கும். அஞ்ஞானம் நீங்கி மெய்ஞானம் கிடைப்பதுடன் பிறவிப்பிணி நீக்கி முக்தியும் கிடைக்கும் என்று அருளினார். வளம் சேர்க்கும் லலிதாம்பிகையை வீட்டிலேயே வழிபட இந்த லலிதாம்பிகையோட படம் அல்லது காமாட்சி, மீனாட்சி போன்ற உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் சந்தனம், குங்குமம், பூக்கள் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து தீபம் ஏற்றி வைத்து ஊதுபத்தி காட்டி இந்த லலிதா சகசரநாமத்தை படிக்க தெரிந்தவர்கள் படிங்க அல்லது கேளுங்கள். இதுக்கு நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் முதலியன சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுமாரி பருப்பு பாயசம், நீர்மோர், பானகம், அதுமாரி மலர்களில் பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சு வழிபடுங்க. ஏன்னா இங்கே நம்மளோட உள்ளன்பு தான் முக்கியம். இது ரொம்ப பெரிய பாடலாக இருக்குது. எங்களால் கேட்க முடியாதவங்களுக்கு அதில் உள்ள முக்கியமான சில வரிகளை நான் எடுத்து உங்களுக்கு தரேன். அது மாதிரி சிறிய பாடல் ஒன்று, அதுவும் அகஸ்திய மாமுனிவர் தந்தது தான் நமக்கு. அந்த பாடலையும் நான் உங்களுக்கு வரிகளோட பாடி போடுறேன். இந்த நவராத்திரியை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக லலிதாம்பிகை தன் பக்தையோட கனவில் தோன்றி பேசியது பற்றியும் அவரோட சின்ன சின்ன சுலோகங்கள், இந்த லலிதா சகசரநாமத்தோட சுருக்கமான சுலோகங்களையும் உங்களுக்கு புரியும் வண்ணம் எளிமையாக தருகிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக்கு கொடுங்க. அதுமாரி உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் எனக்கு பகிருங்கள். எல்லாருக்கும் அது கிடைக்கட்டும். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.